8 சந்திரன். மனசுக்கு சந்திரன். சந்திரனை மட்டும் என்ன சொல்லுவேன்? ஒளிக்கேற்ப புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவேன். இதை இரட்டை நிலையாக சொல்லணும். சுபராக பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் எந்த இடத்துலையும் அவர் குருவாக செயல்படுவார் என்பதால் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல. குருவின் வீடு, குருவின் நண்பர் வேறு. விருச்சிக லக்னத்துக்கு எதிரி, தனுசு லக்னத்துக்கு நண்பர். நண்பர் நட்பு பகை அமைப்புகளோடு சொல்லுவேன். ஆக இதற்கு அதற்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லா நிலைமைகளையும் பார்க்கணும். சரி, இங்கே குருவின் வீடு, ஒளிபொருந்திய சந்திரன் 8க்கு 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. அமாவாசை ஒரு டிக்கு தான், இங்கேயும் ஒரு டிக்கு தான். இங்கே சனியின் வீடு ஒரு டிக்கு தான் கொடுப்பேன். 8க்கு 8க்கு மறைஞ்சிருக்கிறான்றதுனால 2 டிக் கொடுப்பேன். இங்கே குருவின் வீடு, இங்கே 2 டிக். இங்கேயும் ஒரு நிலையில் ஒளி பொருந்தியதாக இருந்தால் 2 டிக்கு. இங்கே போனால் உச்சம் ஆகிடுவார். ஒளி பொருந்திய அமைப்பில் இருந்தால் மட்டுமே நல்லது. 8க்கு அதிபதி 6ஆம் வீட்டில் உச்சனாகக்கூடாது. ஆனாலும் சந்திரனுடைய ஒளித்தன்மை அமாவாசை சந்திரனாக இருந்தால் இருக்கக்கூடாதுன்றவை. என்ன அமாவாசை? வைகாசி அமாவாசை இருக்கக்கூடாது. பாவத்துவமாக இருந்தால் இருக்கக்கூடாதுன்னுவேன். 8க்கு 12ல் மறைகிறார். ஒளிபொருந்திய சந்திரனாக இருந்தால் லக்னத்தை பார்ப்பார். 2 டிக். சந்திரன் 8ல், இங்கேயும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு டிக், 2 டிக். இங்கே 9ஆம் இடம் ஒரு டிக் தான், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 2 டிக்கு. 10ஆம் இடம் பரவாயில்லை, 2 டிக். 11ஆம் இடம் 2 டிக். 12ஆம் இடம் நீச்சம், ஒரு டிக்.